بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم اتخذوا من دونه أولياء فالله هو الولي وهو يحيي الموتى وهو على كل شيء قدير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போது 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், அமித்தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து அவர்கள் வேறு சிலர்களை தங்களுடைய நேசர்களாக எடுத்துக் கொள்கிறார்களா? அல்லாஹ்விடத்தில் காரியங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்தான் அனைத்திற்கும் பொறுப்பாளன், அல்லாஹ்தான் அனைத்திற்கும் உகந்தவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை சார்ந்து ஒரு மனிதர் வாழ வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்களா, எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா? ஃபல்லாஹு ஹுவல் வலி, அல்லாஹ்தான் உண்மையான பொறுப்புதாரி. எல்லா விஷயங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ்தான் பொறுப்புதாரியாக இருக்கின்றான். வஹுவ யுஹ்யில் மௌதா, அவன் இறந்ததிலிருந்து உயிர்ப்பிக்கின்றான். மற்ற பல இடங்களில் உயிருள்ளதையும் அல்லாஹு தாலா மௌத்தாக்குகின்றான், மௌத்தானதிலிருந்து அல்லாஹு தாலா உயிரோடு கொண்டு வருகின்றான் என்ற வசனங்களில் அல்லாஹ் இங்கும் அதை பேசுகின்றான். மேலும் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒட்டுமொத்த வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், வமக்தலஃப்தும் ஃபீஹி மின் ஷைஇன் ஃபஹுக்முஹு இலல்லாஹ், நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு உள்ளீர்களோ என்று அல்லாஹ் துவங்குகின்றான். இது 10வது வசனம். இதை சொல்வதனுடைய நோக்கம், உண்மையாகவே இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களை பார்க்கலாம், எதற்கு எடுத்தாலும் தர்க்கமும், எதற்கு எடுத்தாலும் விவாதமும் விதண்டாவாதமும் செய்யக்கூடியவர்களாக மனிதன் பெரும்பான்மையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்கே அது தெரியும், அல்லாஹு ஆலம். அது போன்ற விவாதமாக இருந்தால் அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்வான். ஏனெனில் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, உங்களிடத்தில் எவர்கள் முரண்டு பிடிக்கிறார்களோ அழகான வாதங்களை கொண்டு விவாதங்களை கொண்டு அவர்களை நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள். அல்லாஹு தஆலா ஆரோக்கியமான விவாதங்களை, அதுவும் அழகிய முறையில், சண்டை போட்டுக் கொள்வதற்காக அல்ல, கருத்துக்களை திணிப்பதற்காக அல்ல, அழகான முறையில் செய்யக்கூடியதை அல்லாஹு தஆலா ஏற்கின்றான். ஆனால் இங்கு வாத விவாதம் என்ற பெயரில் பகைமை உணர்வை ஏற்படுத்துவதை அல்லாஹ் வெறுக்கின்றான். அதைத்தான் இங்கும் பேசுகின்றான். இந்த விஷயத்தை தான் சூரா ஆல் இம்ரானிலும் அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உங்களுக்கு மத்தியில் யாருக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கும் அமீருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஆனால் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதுல மாற்று கருத்து எப்பவுமே இல்லை. அவர்கள் சொன்னதை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். ஆனால் சில வேளைகளில் அமீர் தவறு இழைக்கலாம். ஷைத்தான், இப்லீஸ் எல்லோரிடத்திலும் விளையாடுவதை போன்று எங்கு வேண்டுமானாலும் விளையாடலாம். இப்போது அமீருடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுமையானால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தின் பக்கமும் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா ஆல் இம்ரானில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றான். எவர்கள் வாத விவாதம் செய்வதில் மும்முரமாக இருக்கிறார்களோ, தங்களுடைய கருத்துத்தான் சரி என்று பெருமையோடு வாதாடுகின்றார்களோ, இவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். நாம் செய்து முடிக்கக்கூடிய இந்த வாதம், இந்த தீர்ப்பு, இந்த தீர்வு சரியானதோ முறையானதோ என்பதை தாண்டி நிறைவானது அல்ல. எல்லாவற்றையும் தாண்டி நாளை மறுமையில்தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை நிறைவு செய்வான், தீர்ப்பளிப்பான். எது சரியானது எது முறையானது என்ற விஷயத்தில் அல்லாஹ் கடைசி தீர்ப்பை வழங்குவான் என்ற இந்த அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை அவர்கள் மறந்துவிட்டு பேசுகின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ் இங்கு தொடர்ச்சியாக பேசுகின்றான். வமக்தலஃப்தும் ஃபீஹி மின் ஷைஇன், ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வீர்களேயானால் ஃபஹுக்முஹு இலல்லாஹ், அதனுடைய தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
சூரத்துல் பக்ரால ரொம்ப அழகா இதை புரிய வைக்கிறான். யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் தான் பெஸ்ட், நஸ்ரானிகள் ஒன்றுமில்லை, அவங்க வேஸ்ட் என்று சொன்னார்கள். நஸ்ரானிகள் சொன்னார்கள் நாங்கள் தான் பெஸ்ட், யூதர்கள் ஒன்றுமில்லை, அவர்கள் வேஸ்ட் என்று ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டார்கள். இப்ப இந்த ரெண்டு பிரிவுகளையும் பார்த்த மக்கள் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுறான். அறிவு கொடுக்கப்பட்ட சிலர்களும் பேசினார்கள், இவர்கள் சிலர் சரியானவர்கள், இவர்கள் சரியானவர்கள் என்று இவர்கள் பேசிக் கொண்டார்கள். அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட சிலர்களும் இவங்க தான்ப்பா கரெக்ட், இல்ல இல்ல இவங்க தான்ப்பா கரெக்ட் என்று அவர்கள் பேசிக்கொண்டதே தவறு என்று குர்ஆன் பேசுகின்றது. அவர்களுக்கு பின்னால் வந்த மக்கள் இவர்கள் சரி இவர்கள் சரி என்று அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து இவர்கள் வாதம் செய்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா பேசுறான், எந்த விஷயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ, நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ இதை பற்றி நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான் என்ற இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த சமூகமும் மறந்துவிட்டு தான் கருத்து வேறுபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நினைவூட்டுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 10வது வசனத்தில் பேசுகின்றான், நபியே அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் என்னுடைய ரப், அல்லாஹ் என்னுடைய ரப், அவன் எதை தீர்ப்பளித்திருக்கின்றானோ குர்ஆனில் என்ன இருக்கிறதோ இதில் எனக்கு எப்போதும் ஒருபோதும் மாற்று கருத்து கிடையாது, அதை நான் பின்பற்றுவன், அதை நான் ஏற்றுக்கொள்பவன். அலைஹி தவக்கல்து, நான் அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வ இலைஹி உனீப், அவன் பக்கமே மீளுகின்றேன். ஃபாத்திருஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் படைத்திருப்பவன் அவன். ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே அல்லாஹ் தஆலா உங்களுக்கான ஜோடிகளை, இணைகளை, துணைகளை அவன் ஆக்கி இருக்கின்றான். மனிதர்களில் மாத்திரம் ஜோடிகள் அல்ல, வமினல் அன்ஆமி அஸ்வாஜா, கால்நடைகளிலும் அல்லாஹ் தஆலா ஜோடிகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். யத்ரஉக்கும் ஃபீ, இந்த ஜோடிகளை அல்லாஹ் தஆலா ஆக்கியதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது, உங்களை அவன் பரவச் செய்கின்றான். இந்த உலகத்தில் உங்களுடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சந்ததிகளை உருவாக்க நினைக்கின்றான், உங்களை அவன் பரத்துகின்றான். உங்களுடைய இந்த பரவியலை அவன் விரும்புகின்றான். ஆனால் இதை அரசாங்கம் தடுக்கின்றது. அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டம் என்ன இருக்கின்றதோ, உலகத்தில் சாத்தான் ஷைத்தான் போட்ட சட்டதிட்டம் இதற்கு நேர்முரணானது. சந்ததிகளை உருவாக்க கூடாது, ஆண்களிலும் பெண்களிலும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையும் இன்று வரையிலும் செய்து கொண்டிருக்கின்றது உலகம், இனியும் செய்யும். ஜனத்தொகையை எப்படி குறைக்க வேண்டும் என்பது உலகத்தினுடைய சட்டம். ஜனத்தொகையை மேம்படுத்த வேண்டும், அதிகமாக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய சட்டம். அதை இந்த இடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். யத்ரஉக்கும் ஃபீ, மேலும் லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் தஆலா அவனை போன்று யாரும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அவன் அனைத்தையும் கேட்பவனாகவும் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இது 11வது வசனம். 12வது வசனத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம், லஹு மகாலீதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய கருவூலங்களின் களஞ்சியத்தின் சாவி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி நிர்ணயிப்பீர்கள்? உலகத்தினுடைய ஜனத்தொகை இவ்வளவு போதும் என்று நீங்கள் நிர்ணயிப்பீர்கள் என்றால் சாவி யார்கிட்ட இருக்கு? கருவூலங்களின் சாவி யார்கிட்ட இருக்கு? வானங்கள் மற்றும் பூமியினுடைய களஞ்சியத்தின் சாவி அல்லாஹ் கிட்ட இருக்கு. யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அவன் நாடியவர்களுக்கு உணவை விரிவாக்கம் செய்து தருகின்றான். அவன் நாடியவர்களுக்கு உணவை சுருக்கி கொடுக்கின்றான். அதை மக்கள் ஏற்றாக வேண்டும். அது அவனுடைய விதி, அவனுடைய ஏற்பாடு, அவனுடைய தக்தீர். அதுல நீங்க தலையை நுழைச்சி அதிகாரத்தில் நீங்கள் கையை வைப்பீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய இந்த கேள்வி சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். மறைவான விஷயங்களுடைய சாவி அவனிடத்தில் இருக்கின்றது. அவனை தவிர அதை பற்றிய இல்ம் வேறு யாருக்கும் தெரியாது. அப்ப யாருக்கு நாளை உணவு எது கிடைக்கும், எது கிடைக்காது, எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இருக்காது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், நிச்சயமாக அவன் ஒட்டுமொத்த வஸ்துக்களையும் ஒட்டுமொத்த வஸ்துக்களின் மீதும் அவன் அறிந்தவனாக, அவனுடைய இல்ம் சூழ்ந்து இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி 12வது வசனம் வரைக்கும் முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்
அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.